ஒருவருக்கு சொல்வளம் இருக்கின்ற போது அந்த சொல்வளம், பேச்சாற்றல், நாணயம் 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 இரண்டும் வேண்டும் ஒருவருக்கு. அது கிடைத்திருக்குமேயானால் அவர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகளாகத்தான் இருக்க முடியும். ஏனென்று சொன்னால் அது சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் என்று காட்டுகின்றார். எப்படி ஒருவருக்கு அம்மையப்பராக சொல்லும் பொருளுமாக அம்மையப்பரே இருக்கின்றார்கள் என்று வேதமும் நமக்கு பாகர்த்தா பிரதிபத்தை என்கின்ற அந்த தியான சுலோகத்தின் மூலமாகவே நமக்கு உணர்த்தப்படுகிறது. ஆகவே எத்துணைய வேணும் கல்வி இடமறிந்து உய்த்துணர்வு இல்லைன்னு இல்லாகும். அவர்கள் ஒரு இடத்துல போய் பேசுவதற்கு வேண்டிய அந்த சொல்வரம் இருக்கிறது, பேச்சாற்றல் அல்லது அவர்களோடு பழகுகின்ற, அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லுகின்ற ஒரு நல்ல ஆற்றல் அது கிடைக்குமேயானால், அது படித்து கிடைத்ததினால் அது அவர்களுக்குரிய பூர்வ புண்ணியம். படித்தும் அதை இடத்திற்கு தக்கவாறு பேச முடியாவிட்டால் அவர்கள் செய்த பாவவினை என்று தான் சொல்ல வேண்டும். அது பலன் இல்லை என்று காட்டுகிறார். ஆகவே உய்த்துணர்ந்தும் சொல்வனுவை இன்றனின் இல்லாகும் அகுது உண்டேல் பொன்மலர் நாற்றம் உடைத்து. ஒரு மலரை எடுத்துக்கொள்கிறோம் என்று சொன்னால் அந்த மலரானது எந்த அளவிற்கு வாசனை உடையதாக இருந்தால், பார்ப்பதற்கு அழகாக இருந்தால் அது மலர் என்று போற்றப்படுகிறது. இந்த பேச்சாற்றலும் படைப்பாற்றலும் கல்வியில் சிறந்து விளங்குகின்ற தன்மையும் சேர்ந்து ஒருவருக்கு இருக்குமேயானால் அது பொன்னால் செய்யப்பட்ட மலருக்கு எப்படி வாசனைகள் இருக்குமோ அதை போன்று ஒரு புகழுடையதாக அமையும் என்பதை எத்துணை ஆயினும் கல்வி இடமறிந்து உய்த்துணர்வு இல்லனின் இல்லாகும் உய்த்துணர்ந்தும் சொல்வன்மை இன்றனில் என்னாகும் அகுது உண்டேல் பொன்மலர் நாற்றம் உடைத்து என்று நீதிநெறி விளக்கத்திலே குமரகுருபரர் காட்டுகின்றார்.